பிரைஸ் த லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரியவர். இன்றைய தினத்தில் என்ன வார்த்தை என்றால், எத்தனையோ பேர் அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ திகைத்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கா. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்? இத்தனை கடன் பிரச்சனை இருக்கு, இத்தனை லோன் பிரச்சனை இருக்கு, நான் அவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேனே, அவங்கள்ட்ட இருந்து தங்கம் வாங்கியிருக்கேனே அப்படின்னு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் அதை நினைச்சு திகைத்து கொண்டிருப்பார்கள். அதை மனசுல கொண்டு அவர்கள் இருதயத்தை கொண்டு புளிந்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கே, நான் இனி என்ன பண்ண போறேன்? நான் இனி என்னுடைய வாழ்க்கையை நான் இனி எந்த வழியில நான் கொண்டு போக போறேன்? எந்த வழியில நான் நடத்த போறேன்? அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு வசனம் வாசிக்கிற கேளுங்க. சங்கீதம் 43:5 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்காக திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் என்ன சொல்கிறார்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதுக்கு இன்னும் கலங்கி கொண்டிருக்கிற? நீ இந்த கஷ்டத்தை நினைச்சு எதுக்கு கலங்கி கொண்டிருக்கிற? நீ எதுக்கு திகைத்து கொண்டிருக்கிற? எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீ எதுக்கு திகைத்து கொண்டிருக்கிற? அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சொல்கிறார், அவரை நோக்கி காத்திருந்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவரை நோக்கி தான் நம்ம காத்திருக்கணும். அவர் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை திகைகள், இத்தனை கவலைகள், இத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, அவரை தான் நம்ம பற்றி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்காக நம்ம காத்திருந்தா எப்படி இருக்கணும்? காத்திருந்தா என் முகத்திற்கு ரட்சிப்பு, நம்முடைய முகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரும், ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு, ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா அவர் தருவார். அவருக்கு இடத்துல நம்ம காத்திருந்தா ஒரு ஹாப்பினஸ் அவரே நமக்கு தருவார். அதே போல எப்படி நம்ம இருக்கணும்? என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் அந்த ரட்சிப்பு தரும்போது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு தரும்போது நம்ம அவர் இடத்துல எப்படி இன்னும் துதிப்போம். அவரை நம்ம இன்னும் துதிச்சணும், அவரை இன்னும் நம்ம பாடணும். அவருக்கு இடத்துல நம்ம காத்து இருந்துட்டு நம்ம அவரை இன்னும் துதிக்கணும். அவர் நமக்கு அந்த இடத்துல அவர் இன்னும் உதவி செய்யாம இருந்தாலும் நம்ம அவர் இடத்துல காத்திருக்கணும். அவர் நம்மளை பார்ப்பார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக காத்திருக்கா. அப்பனா நான் உதவணும், அவனுக்கு நான் அந்த ஒரு கஷ்டத்துல அவனுக்கு நான் உதவணும்னு அவர் இறங்கி அவருக்கு வந்து அவர் நம்ம இடத்துல எப்படி செய்வாரு? அந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் அவர் மாத்தி விடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ